தொழில் முனைய ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் MSME பற்றியும் அதில் பதிவு செய்கிறது மூலமாக நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சூப்பர் மென்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொழில்னா என்ன, தொழிலுக்கு அடிப்படையான விஷயம், எங்கே பதிவு செய்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை கடைசியாக வந்த பல வீடியோங்களை பார்த்தோம். இந்த வீடியோவில் நிறுவனம் தொடங்கின பின்னாடி MSMEல அது பதிவு செய்கிறது அவசியமாங்கிறதையும், அப்படி பதிவு செஞ்சால் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். MSME அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், இது ஒரு அரசு நிறுவனம். தொழில் தொடங்குறவங்களுக்கு உதவி புரியத்தான் இந்த நிறுவனத்தை உருவாக்கி இருக்காங்க. தொழில் செய்யணுங்கிற ஆசை இருக்கிற எல்லோரும் செயலில் இறங்காமல் யோசனை அளவிலேயே நின்றுடுறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு சரியான தொழில் ஆலோசனைகளை தந்து அதற்கான தொழில் பயிற்சிகளையும் கொடுக்குறாங்க MSME DI. MSME இதில் நிறுவனங்களை முதலீடு அடிப்படையில் பிரித்து இருக்காங்க. உற்பத்தி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் முதலீடுன்னு பார்த்தா 25 லட்சத்துக்கு கீழே இருந்தால் அது மைக்ரோ நிறுவனம்னும், 25 லட்சத்திலிருந்து 5 கோடி வரைக்கும் இருந்தால் அது ஸ்மால் என்டர்பிரைசஸ் நிறுவனம்னும், 5 கோடியிலிருந்து 10 கோடி வரைக்கும் இருந்தால் அது மீடியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம்னு சொல்கிறாங்க. இதுவே சர்வீஸ் செக்டார்னு எடுத்துக்கினா 10 லட்சத்துக்கு கீழே இருந்தால் அது மைக்ரோ நிறுவனம்னும், 10 லட்சத்திலிருந்து 2 கோடி வரைக்கும் இருந்தால் அது ஸ்மால் என்டர்பிரைசஸ் நிறுவனம்னும், 2 கோடியிலிருந்து 5 கோடி வரைக்கும் இருந்தால் அது மீடியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம்னு சொல்கிறாங்க. MSME இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். தொழில்நுட்ப பயிற்சிகளையும் திறன் மேம்பாடு பயிற்சிகளையும், அதாவது டெக்னிக்கல் ட்ரைனிங், ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எல்லாம் நடத்துகிறாங்க. தொழில் சார்ந்த செமினார், ஒர்க் ஷாப் இந்த மாதிரிலாம் நடத்துகிறாங்க. ஆனால் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அதையெல்லாம் தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா மிஷின் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கிறதா. ஆனால் MSME கீழே இயங்குகிற CFTI, சென்ட்ரல் ஃபுட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், இவங்க பயிற்சிகளை கண்டினியூ பண்ணுறாங்க அதே இடத்துல. இந்த மாதமும் அடுத்த மாதமும் சில பயிற்சி திட்டங்கள் நடத்த போகிறாங்க. அந்த டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜி, இது 27/5/2019 31/5/2019 வரைக்கும் நடக்குது. இதோட கோர்ஸ் ஃபீஸாக பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ஸை முடிக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்டிஃபிகேட் வில் பி இஷ்யூட் டு சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா சோலார் பவர் இன்ஸ்டாலேஷன். இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 24/5/2019 26/5/2019 வரைக்கும் நடக்குது. இந்த பயிற்சியோட விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அதை படித்து பாருங்கள். எலக்ட்ரிசிட்டி பேசிக்ஸ், பேனல் அண்ட் டைப்ஸ், ஃபங்க்ஷனு, சார்ஜர் கண்ட்ரோலர், பேட்டரி அண்ட் டைப்ஸ், சீரிஸ் அண்ட் பேரலல் கனெக்டிவிட்டி, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதோட கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாய். அதே மாதிரி இதுக்கும் சர்டிஃபிகேட் தந்துடுறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா CCTV அண்ட் VMS சர்வைலன்ஸ்னு எதுவும் சொல்லியிருக்காங்க. 24/5/2019 27/5/2019 வரைக்கும் நடக்குது. இதில் கேமரா இன்ஸ்டாலேஷன், VMS இன்ஸ்டாலேஷன், CCTV கிளஸ்டர் நெட்வொர்க், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதோட கோர்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாய். இதுக்கும் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கிடைக்குது. ஏஜ் லிமிட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டத்துக்கு. 24/5/26/5 வரைக்கும் நடக்குது. இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 8,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. கோர்ஸ் கவரேஜ்னு பார்த்தீங்கன்னா SEO, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன், ரொம்ப முக்கியமானது. SEMன்னு எதோ சொல்லியிருக்காங்க, அதை பற்றி எனக்கு தெரில. SMO, SMM எதோ கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோர்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டுமான பணியாளர், பணி மேற்பார்வையாளர் பயிற்சி, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்வைசர். இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா 22/5/2019 25/5/2019 வரைக்கும் நடக்குது. 10,000 ரூபாய் ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா GST ப்ராக்டிஸ்னர் ட்ரைனிங். ஆனால் இந்த ப்ரோக்ராம் இன்றைக்கோட முடியுது, அதாவது 18/19 சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம்லாம் ஃபியூச்சர்லேயும் நடக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் அடுத்த மாதம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் சம்மந்தமாக ஏதோ பயிற்சி நடக்க போகிறதாகவும் தகவல் கொடுத்துருக்காங்க. மூணாவதாக தொழில் சார்ந்த ட்ரேட் ஃபேர், எக்ஸிபிஷன், B2B மீட் எல்லாம் நடத்துகிறாங்க. அரசாங்கம் தர்ற
நிதியுதவி, மானியங்கள், கடன் வாய்ப்புகள், சலுகைகள் இதெல்லாம் வாங்கி தர்றதுக்கான உதவி முதல் கொண்டு தொழிலோட அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியிலும் எம்எஸ்எம்இயோட பங்கு ரொம்பவே முக்கியமானது. ஒரே துறையில் இருக்கிற பல நிறுவனங்களை ஒருங்கிணைச்சு குழும நிறுவனங்கள், அதாவது கிளஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதோட உருவாக்கத்திலையும் அதோட வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறாங்க. உற்பத்திக்கு உதவுறது, திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை நடத்துறது, பொருட்களை சந்தைப்படுத்துறது, ஆய்வு கூட்டங்கள் அமைக்கிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறது, இன்னோவேஷன் பரிசோதனை கூடங்களை அமைக்கிறது, ரா மெட்டீரியல் வேர்ஹவுஸ் அமைக்கிறது, கூட்டு செயல்பாடு, பொது விநியோகம் பண்ணுறது, கூட்டு முயற்சியில் பொருட்களை சந்தைப்படுத்துறது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செயல்படுத்துறதுக்கு உதவியையும் ஆலோசனையும் வழங்குறது, முக்கியமாக இது எல்லாம் செயல்படுத்த மானியங்களை வாங்கி தர்றதுன்னு பல உதவிகளை செய்கிறாங்க எம்எஸ்எம்இ. பையர் அண்ட் செல்லர் மீட் ஏற்படுத்தி இதன் மூலமாக சிறு மற்றும் குறு நிறுவன உற்பத்தியாளர்கள் அவங்க பொருட்களுக்கான வாடிக்கையாளர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எம்எஸ்எம்இ ரொம்பவே உதவி செய்கிறாங்க. பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு, அதாவது மார்க்கெட்டிங் அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்பவே உதவுறாங்க. மேனுஃபேக்சரர் தங்களோட உற்பத்தி பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கும், தங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல், மெஷினரி இதையெல்லாம் இறக்குமதி செய்கிறதுக்கும் ரொம்பவே வழிகாட்டுறாங்க. இப்போ நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே எம்எஸ்எம்இ செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்குன்றது நீங்கள் இந்த முகவரிக்கு நேரில் போய் அவங்கள சந்தித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும். எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி இலவசமாக சர்டிஃபிகேட் வாங்குறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களுடைய அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். மிக்க நன்றி.